தினமொரு வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 119 வசனம் 71. விளக்கம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் திரும்ப திரும்ப துன்பங்களை கண்ட இஸ்ரவேல் மக்களை குறித்த வரலாறு உண்டு. எத்தனையோ முறை தேவன் அவர்களுக்கு ஆதரவாக வந்தார். ஆனாலும் அவர்கள் திரும்ப திரும்ப துன்பங்களையும் சோதனைகளையும் தங்களுக்காக வரவழைத்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் சரியானதொரு மனநிலையோடும் ஒழுங்கோடும் தேவனுடைய வழிகளில் நடந்திட வரவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பதும் தேவனுடைய வழிகளில் நடப்பது என்பதும் சந்தர்ப்பவாதமான தற்காலிக அனுபவங்களாய் இருந்ததே அன்றி அவை அவர்களுடைய உண்மையான அனுபவங்களாய் இருக்கவில்லை. பிரச்சனைகளும் துன்பங்களும் கொடுத்த நெருக்கடியினால் தற்காலிகமாக அவர்கள் கீழ்ப்படிந்தார்களே அன்றி உண்மையான கீழ்ப்படியும் இருதயம் அவர்களுக்கு இல்லை. எனவே தேவன் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தாலும் கீழ்ப்படியாத மனநிலை அவர்களுக்கு துன்பத்தையும் நெருக்கத்தையும் வரவழைத்துக் கொண்டே இருந்தது. சிலருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது தேவ பக்தி வழியில் தீர்வுகளை காண முற்படுவது உண்மைதான். ஆனால் எப்படியாவது துன்பங்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செயல்பட்டாலும் துன்பங்களில் இருந்து எந்த பாடங்களையும் கற்றுக்கொள்வதில்லை. ஜெபம், உபவாசம், தேவ ஊழியர்களின் பிரார்த்தனை, உதவி என சில பக்தி நடவடிக்கைகளின் வாயிலாக துன்பங்களுக்கு வெளியே வர பிரயாசப்படுகின்றனர். ஆனால் இந்த துன்பங்கள் உணர்த்துகின்ற உண்மைகள் என்ன என்பதை யோசிப்பதில்லை. இந்த நெருக்கடிகள் வாயிலாக கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் என்ன என்பதை சிந்திப்பது இல்லை. துன்பங்கள் வாயிலாக எவற்றை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் உணர்த்துகின்ற உண்மைகள் எவையோ அவற்றை மனதார ஒத்துக்கொள்ள வேண்டும். துன்பங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் தேவன் தலையிட்டு நன்மையானவைகளை காண செய்ய இயலாது. ஏனென்றால் பாடங்கள் கற்றுக்கொள்ளாத மனநிலை மறுபடியும் மறுபடியும் பாடுகளை வரவழைத்துக் கொண்டே இருக்கும். தேவனை சார்ந்து வாழாமை, தேவ வழிகளில் நடவாமை, தேவ ஆலோசனைகளை ஏற்காமை, தேவன் பிரியப்படுவதில் பிரியப்படாமை போன்ற விஷயங்களே பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம். இந்த காரணங்களை உணர்ந்து சரி செய்யாத வரையில் பிரார்த்தனைகளாலும் உபவாசங்களாலும் ஜெப கூடுகை பங்கேற்புகளாலும் உண்மையான தீர்வுகளை காண இயலாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கசப்பான கடந்த காலத்தை மறந்து அதன் மூலம் கிடைத்த அனுபவங்களை பாடமாக ஏற்று அதை சரி செய்து கொண்டு வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.